வணக்கம். ஐரோப்பாவில் அமெரிக்க அதிபரினுடைய மேக்கா அணியினுடைய புகழை பாடுவோருக்கு 30 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்க அதிபர் உடனடியாக ஒதுக்குவதாகவும் வரும் 2-3 மாதங்களுக்கு உள்ளாக இவர்களுக்கு இந்த பணம் வழங்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கின்றார். இவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளாகிய ட்ரம்ப் இசத்தை ஐரோப்பாவில் பரப்பி அமெரிக்காவினுடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக ஐரோப்பாவை மாற்ற வேண்டியது இவர்களுடைய கடமையாகும். இதற்காக இந்த பணம் ஒதுக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கின்ற பழமைவாத கற்பனை கதைகளை கொண்ட விடயங்களை சரி என்று பேசுவது, அமெரிக்க அதிபரினுடைய மத கடும்போக்கு வாதத்தை சரி என்று பேசுவது, அவர் குடியேற்றவாதிகளுக்கு எதிரான எதிர் துவேச கருத்துக்களை கூறுவது சரிதான் என்று பேசுவது, டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளை ஆதரிப்பதன் மூலமாக ஐரோப்பாவில் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளையும் புகழையும் நிலைநிறுத்துவதற்கு இந்த சங்கங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இப்பணம் பிரித்தளிக்கப்பட இருக்கின்றது. 2-3 மாதங்களுக்கு உள் பாவனைப்படுத்தி இந்த பிரச்சாரங்களை ஏற்படுத்த வேண்டும். இதை செய்ய போவது யார்? பிரான்சில் இருக்கின்ற பிரான்சிய சிந்தனை பிரிவு என்று ஒன்று இருக்கின்றது. இது டொனால்ட் ட்ரம்ப் செய்வதே சரி என்று புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக பிரிட்டனினுடைய பாராளுமன்றத்தில் ஒரு குழு இருக்கின்றது. இவர்கள் டொனால்ட் ட்ரம்பின் புகழை உலகளாவிய சிறந்த புகழ் என்றும் செயல் சரி என்றும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கும் பணம் போக இருக்கின்றது. இது தவிர இத்தாலியில் இருக்கும் கடும்போக்காளர்கள், பெல்ஜியத்தில் இருக்கும் கடும்போக்காளர்கள் என்று இந்த நாடுகளில் இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய பழமைவாத கொள்கையின் மூலமாக அதிகார கட்டிலுக்கு வரலாம் என்று ஆசைப்படுகின்றவர்களை தூண்டி விடுவது இந்த பணத்தினுடைய நோக்கமாகும். இதனுடைய அடிப்படை கருவூலம் தேசியவாதம் என்பதாகும். மனிதனுக்கு எதிர்கால உலகில் தேவைப்படுவது நாகரிகமான ஜுனிக்கான அறிவுதான் என்பதை நிராகரித்து தேசியவாதம் என்கின்ற வெற்று உணர்ச்சியை ஆதாரமாக வைத்து எந்த விதமான தேடலும் இல்லாமல் எந்த விதமான வாசிப்பும் இல்லாமல் இருக்கின்ற இன்றைய ஜெனரேஷன் Z என்று கூறப்படுகின்ற ஜென்சி தலைமுறையை உருவேற்றக்கூடிய ஒரு கொள்கையை உருவாக்கி அதை ஐரோப்பாவிலும் கொண்டு வர முயற்சி எடுக்கின்றார்கள் என்பது இந்த கொள்கை ரீதியான விமர்சனமாக இருக்கின்றது. இது ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இப்போது இருக்கின்ற முருகலானது பாகம் ஒன்றாக இருக்கின்றது. இனி வருகின்றது அடுத்த பெரும் மோதல். ஐரோப்பிய அரசியலுக்கு உள்ளேயே அமெரிக்கா பணத்தை ஒதுக்குவது 2ஆம் கட்ட மோதலாக இருக்கின்றது. இந்த மோதல் மிகப்பெரிய ராஜதந்திர வெடிப்புகளை ஏற்படுத்த போகின்றது. உதாரணமாக இதற்கு ஆதரவாக ஹங்கேரியில் இருக்கின்ற விக்டர் ஓர்பான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் பெற்றும் கூட அவர் அமெரிக்க அதிபரனுடைய விசுவாசியாக இருந்தார். இது ஒரு விடயம். இரண்டாவது, இப்போதைய இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனி இருந்தார். அவர் இப்பொழுது மெல்லென பின்வாங்கிவிட்டார். ஜெர்மனியில் AFD கட்சியை அழைத்து ஜெர்மனியில் உள்ள மிக கடும்போக்காளர்களாகிய AFD கட்சியை ஜெர்மனியில் இருக்கின்ற அமெரிக்க தூதராலயம் நேரடியாக அழைத்து அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி தேர்தலில் வெற்றி பெற ஆசீர்வாதமும் வழங்கியது. இப்படி கடும்போக்காளர்களை பயன்படுத்துவதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்பிசத்தை கொண்டு வருவதற்கான இந்த முயற்சி ஐரோப்பிய ஒன்றிய சட்டப்படி குற்ற செயலாகும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டத்தின்படி ஐரோப்பிய ஒன்றிய அரசியலுக்கு உள்ளே அதை தீர்மானிப்பதற்கும் ஐரோப்பிய ஒன்றிய அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்ட அரசியல் நடவடிக்கைகளை முறியடித்து எங்கோ இருப்பவர்களுடைய ஒரு அரசியலை இங்கே கொண்டு வருவதற்கு நிதி ஒதுக்குவது சட்டப்படி குற்ற செயலாகும். எனவே போலீசாரனுடைய அதிரடி பாய்ச்சலை இவர்கள் சந்திப்பார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. இதற்கு முன்னோட்டமாக ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃப்ரீட்ரிச் மெர்ஸ் கூறுகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அரசியலுக்குள் யாரும் தலையிட முடியாது. அமெரிக்காவினுடைய அரசியலுக்குள் ஜெர்மனி தலையிடுவதில்லை. ஜெர்மனியினுடைய அரசியலுக்குள் அமெரிக்கா தலையிட்டு இங்கிருக்கும் கடும்போக்குவாதிகளை உசுப்பேற்றி விடக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது குறித்து டென்மார்க்கினுடைய கோபன்ஹேகன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஐரோப்பிய விவகார அரசியல் நிபுணர் மேர்வின் விண்ட் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய இந்த செயலானது அடுத்த கட்டமாக புதிய புயல்
புயலை கிளப்ப போகின்றது. இதில் எந்த புதுமையும் கிடையாது. மிக பழைய பிற்போக்குவாதத்தனமான ஒரு கொள்கையாகும். அமெரிக்கா இன்று மட்டும் அல்ல, இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிந்த கையோடு ஐரோப்பாவில் தன்னுடைய கொள்கைகளை பரப்புவதற்கு பெருந்தொகையான பணத்தை வழங்கியது என்பது உண்மைதான். ஆனால் அந்த பணம் ஒரு நேர் வழியில் இருந்தது. ஐரோப்பாவில் ஜனநாயக நிறுவனங்களை வளர்க்கவும், ஜனநாயக சக்திகள் முன்னோங்கவும், ஜனநாயகத்தின் வெற்றிக்காகவும் சோவியத் ரஷ்யாவில் இருந்து வருகின்ற ரஷ்ய கம்யூனிச வாதத்தை தோற்கடிப்பதற்குமான ஒரு நிதியாக இருந்த பொழுது அது ஐரோப்பாவினுடைய இன்றைய வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. ஆனால் இன்று டொனால்ட் ட்ரம்ப் ஒதுக்கி இருக்கின்ற பணம், இன்று ஐரோப்பா ஜனநாயக ரீதியாக அடைந்திருக்கின்ற வளர்ச்சி, பல கட்சிகளினுடைய ஆட்சி, ஒவ்வொரு சிறிய சிறிய கட்சிகளினுடைய கொள்கைகளையும் இணைத்து கூட்டாட்சிகளை உருவாக்குகின்ற ஆட்சி முறையானது அமெரிக்காவிற்கு முரண்பாடானதாக இருக்கின்றது. அமெரிக்காவில் வெறுமனவே ரிப்பப்ளிகன், டெமோக்ராட் என்கின்ற இரண்டு கட்சிகள் தான் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது. இந்த ஜனநாயகத்தை சிதைவடைய செய்வதற்கு அமெரிக்க நிதி வருகின்றது. இது முன்னைய காலத்தை போல நல்ல நிதி அல்ல. இது ஐரோப்பாவினுடைய ஜனநாயக விழுமியங்களையும் ஜனநாயக இன்ஸ்டிடியூட்களையும் அழிப்பதன் மூலமாக அமெரிக்க ஆதரவை வளர்ப்பதற்காக இந்த நிதி வருகின்றது. இது தவறான நிதிதான் என்று அவர் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார். இதே வேலையைத்தான் இப்பொழுது ரஷ்யா செய்கின்றது. ஐரோப்பாவினுடைய ஆட்சி முறை தவறு, ஐரோப்பாவினுடைய தலைவர்கள் தவறு, இங்கிருக்கும் ஜனநாயக நிறுவனங்கள் தவறு என்று இணைய ஹேக்கர்கள் மூலமாக அன்றாடம் பொய் செய்திகளை ரஷ்யா பரப்பிக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய ஆசை ஐரோப்பாவினுடைய ஜனநாயக விழுமியங்கள் உடைந்து தகர வேண்டும் என்பதுதான். அதுதான் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பிற்கும் ஆசையாக இருக்கின்றது. பழைய சோவியத் யூனியன் காலத்தில் இது போன்ற கருத்துக்களை நிதி ஒதுக்கி சோவியத் யூனியன் செய்தது. அதற்கும் இதற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. இது பழைய பனிப்போர் நிலவிய அரத பழைய பிற்போக்குவாத கொள்கையாக இருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். உதாரணமாக அமெரிக்காவினால் ஏற்படுத்தப்பட்ட ரேடியோ ஃப்ரீ யூரோப் என்கின்றது இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. 4.7 கோடி பேர் அந்த ரேடியோவை இப்பொழுதும் அவ்வப்போது கேட்டு வருகின்றார்கள். இது ஜனநாயக பிரச்சாரத்தை செய்து வருகின்றது. இனிமேல் டொனால்ட் ட்ரம்பை பிரச்சாரம் செய்ய போகின்றது. ஆகவே இத்தகைய பிரச்சாரங்களின் மூலமாக அமெரிக்கா எதைத்தான் காணப்போகின்றது என்ற கேள்விக்கு அமெரிக்கா எதையும் காணப்போவதில்லை. ஏனென்றால் இன்று அமெரிக்க அதிபருக்கு அவரும் அவரை சுற்றி இருக்கின்ற வெள்ளை மாளிகை உறுப்பினர்களும் நினைப்பது போல அப்படி ஐரோப்பாவில் அவருக்கு எந்த ஆதரவும் கிடையாது. கடும்போக்குவாத கட்சிகள் எல்லாம் அவருடைய ஆதரவை பெறுவோமாக இருந்தால் தேர்தலில் கட்டுப்பணம் இழக்க வேண்டிய அபாய நிலையில் இருப்பதனால் டொனால்ட் ட்ரம்பா பணமா என்று தலைதறிக்க ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவர்கள் தான் இந்த பணத்தை வாங்கி அதை செலவு செய்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதை இவருடைய கருத்து சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட விக்டர் ஓர்பான் தேர்தலில் மண்கவி வெளியே தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை நம்பினால் தன்னுடைய கதியும் இதுதான் என்று இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனி இப்பொழுது அவரையே எதிர்த்து டொனால்ட் ட்ரம்பினுடைய குண்டுவீச்சு விமானங்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்துகின்ற பொழுது இங்கே நிற்கக்கூடாது என்று விரட்டி அடித்து அவருக்கு எதிராக மாறியதும் தேர்தலில் தானும் தூக்கி வீசப்படுவேன் என்கின்ற அச்சத்தினால் தான், இதனால் தான் டொனால்ட் ட்ரம்புடன் உறவு வைக்காமல் எல்லோரும் ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு இடத்தில் இந்த பணத்தை ஒதுக்குவதனால் ஐரோப்பாவில் எந்த புரட்சியையும் டொனால்ட் ட்ரம்பினால் ஏற்படுத்திவிட முடியாது. ஆனால் இந்த செயலானது அடிப்படையில் ஜனநாயக விரோதமானது, தவறானது. ஐரோப்பிய வாக்காளர்கள் நமக்கு இந்த கட்சி தான் வேண்டும் என்று அவர்கள் வாக்களித்து கட்சிகளை தேர்வு செய்கிறார்கள். அது ஜனநாயகம். அதிலிருந்து மாறுபட்டு ஐரோப்பாவுடன் சம்பந்தமில்லாத டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளையும் கடும்போக்கு வாதங்களையும் இங்கு கொண்டு வந்து ஐரோப்பிய கட்சிகளுக்கு எதிராக ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்து அதற்காக நிதியை ஒதுக்குவது இந்த நாட்டு மக்களினுடைய வாக்களிக்கும் உரிமையின் ஜனநாயகத்தின் மீது அமெரிக்கா கொண்டிருக்கின்ற தவறான பார்வையும் மட்டமான சிந்தனையுமாக இருக்கின்றது. இதை ஏற்க முடியாது. அமெரிக்கா ஐரோப்பா இடையேயான இரண்டாவது கட்ட போரினுடைய பிரகடனமாக இது இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு விவகாரங்கள் மிக பாரதூரமான அலைவரிசையாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. இது மட்டும் தானா? இன்னமும் இருக்கின்றது சாமி. வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இந்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.